திண்ணவேலி, புனல்நாடு, திருநெல்வேலி ஜில்லா, நெல்லை சீமை, இப்படி நமது திருநெல்வேலி பற்றிய நிறைய அடைமொழி கொண்ட பெயர்களை அறிந்த நமக்கு நமது பூர்வீகம், நமது மண்ணின் வரலாறு அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்ற நம் நெல்லை மண்ணின் மைந்தன் சுலோச்சன முதலியார் பாலம், கத்தீட்ரல் சர்ச், பாளையங்கோட்டை இரட்டைப்பாலம், மேடை போலீஸ் ஸ்டேஷன், பாளையங்கோட்டை லைப்ரரி, பாளையங்கோட்டை மார்க்கெட், பாளை அருங்காட்சியகம் என அனைத்திற்கும் மிகப்பெரிய மண்ணின் வரலாறு உள்ளதை புத்தகமாக வெளியிட்டு வருங்கால சந்ததியினருக்கு நம் நெல்லை மண்ணின் வரலாறை அறிந்து கொள்ள செய்ய மிகப்பெரிய கடமையை செய்து முடித்த உன்னதமான மனிதன் திருநெல்வேலியிலே. இவருடைய பேரானது அவ்வளவு எளிதாக யாராலும் மறந்துவிட முடியாது. ஏன் இப்படி ஒரு பெயர் இருக்கும் என்பதும் தெரியாது. இன்றும் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மண்ணின் ஆராய்ச்சி மேற்கொள்கின்ற யாராயினும் முதலில் அணுகுவது இவரைதான். இலக்கியத்தின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தின் காரணமாக தனது பணியை விடுத்து அதன் பின் சென்ற இலக்கிய பித்தன் நெல்லை மண்ணின் அடையாளங்களை தன் மீது சுமந்து கொண்டு வரும் அனைத்து ஆற்றல் மிகு ஆளுமைகளின் மனதில் குடியிருக்கும் எளிமையான மனிதன். ஆம், நாரும் பூ நாதன். இவருக்கு இத்திருக்குறளின் வரிகளை பூமாலையாக சூட்டி 2025ஆம் ஆண்டின் நற்பணி சாதனையாளர் விருது வழங்குவதில் நமது நெல்லை லைஃப் பெருமிதம் கொள்கிறது.